ஒரு ஆதி அந்தம் இல்லா பொருளை அடைவதற்கே இந்த பிறப்புத்தான் நிகழ்கிறது. பிறப்பு என்பது பேராற்றலை அடைவதற்கே, வேறு ஒன்றுக்கும் இல்லை. பேராற்றலை அடைந்தால்தான் பிறவா வரத்தை பெறலாம். ஆதி அந்தம் இல்லா பொருளை அடைவதே இந்த பிறப்பின் நோக்கம். அவன் அடிமுடி காணாதவன், அடியும் முடியும் காண முடியாது. அதனாலேயே ஆதி அந்தம் இல்லாதவன் என்று சொல்றான். எங்கும் இருக்கிறான், இன்பம் கொடுப்பான், நம் இன்னலை தீர்ப்பான். அவன் திருவடியை பிடித்துக் கொள்வதை தவிர நமக்கு வேறொன்று வேலை ஒன்று இல்லை. அன்னை ஆதிசக்தி நமச்சிவாயை எல்லாம் பேராற்றலை இத்தனை பேர்களும் எதற்காக? அவனை அடைவதற்காகவே. அடைகிற பாதை மிக அன்பு மிகுந்ததாகவும் கருணை மிகுந்ததாகவும் இருக்கின்றது. வாழ்க்கையை மிக எளிதாக கடக்க வேண்டும் என்று சொன்னால் இறை வழிபாடே. அதை தவிர்த்த ஒரு வழி ஒன்று இல்லை. இறை வழிபாடுதான் மிக எளிமையாக நம்மை கடக்க செய்கின்றது. அனைவருக்கும் வணக்கம்.